إن الحمد لله إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் ஆருயிர் அண்ணல் நானிலத்து நாயகர் விண்ணகத்து வேந்தலர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கைமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள், ஏவல்கள், எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹ்வின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் பல வகையான மேடு பள்ளங்களை, பல வகையான பிரச்சினைகளை, சோதனைகளை நாங்கள் கடந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படியான பிரச்சினைகளோடு, சோதனைகளோடு உலகத்திலே வாழ்ந்தாலும் அந்த மனிதன் மறைந்ததன் பின்னரும்
அவன் மன்னரை வாழ்க்கையை ஆரம்பித்ததன் பின்னரும் கூட இந்த உலகம் அவனை பற்றி பேச வேண்டும். அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது செய்த சேவைகள், அவனுடைய சாதனைகள், அவன் உலகத்திலே ஆற்றிய நற்கருமங்கள், இவற்றை பற்றியெல்லாம் வரலாறு அவனுக்கு பின்னால் பேச வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மிக பெரும் சாட்சியமாக, சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரியிலே வருகிறது, ஒரு தடவை ஒரு ஜனாசா நபி அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது. அந்த ஜனாசாவை பார்த்து சஹாபாக்கள் எல்லோரும், இவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார், அந்த மனிதருடைய நற்கர்மங்களை பற்றி, அவருடைய சேவைகளை பற்றி, அவருடைய சாதனைகளை பற்றியெல்லாம் ஊர் மக்கள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், வஜபத். இன்னொரு தடவை இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அந்த மனிதரை பற்றி மக்கள் தவறாக பேசினார்கள். அவரால், அவர் வாழும் காலத்தில் அடுத்தவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினைகள், அடுத்தவர்களுக்கு அவரால் ஏற்பட்ட பாதிப்புகள், இதனை பற்றி மக்கள் பேசி அந்த மனிதனை குறை சொன்னார்கள், விமர்சித்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், வஜபத். சஹாபாக்களை விளக்கம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒருவரை பார்த்து நல்ல வகையில் மனிதர்கள் பேசிய பொழுது அவருக்கு வாஜிபாகி விட்டது என்று சொன்னீர்கள், இன்னொரு மனிதனை பற்றியும் வாஜிபாகி விட்டது என்று சொன்னீர்கள். என்ன வாஜிபாகி விட்டது? சொன்னார்கள், முதல் மனிதரை பற்றி ஊர் உலகம், சமூகம் நல்ல முறையில் அவரது மறைவுக்கு பின்னால் அவரை கொண்டாடுகிறார்கள் என்றால் அந்த மனிதன் உலகத்திலே நல்லவனாகத்தான் வாழ்ந்திருப்பான், அவனுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி கொண்டான். தொடர்ந்து சொன்னார்கள், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்ள். இந்த உலகில் மனிதர்கள், மலக்குமார்கள் சாட்சியம் சொல்ல முன்பதாக ஒரு மனிதனை பற்றிய சாட்சியம் அடுத்த மனிதர்கள் சொல்ல வேண்டும். உலகத்தில் ஒரு மனிதன் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், ஏனைய மனிதர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், சமூகத்துக்கான சேவைகள், இவைகள் தான் உண்மையான சாதனைகளாக கருதப்படும். இன்று நாங்கள் வரலாற்றில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் 1400 வருடங்களாக இஸ்லாமிய வரலாற்றில் பற்பல சாதனையாளர்களை பற்றி எல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர்களை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம், அவர்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறோம், அவர்களது சாதனைகளை நாங்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் மறைந்ததன் பின்னரும் மன்னரைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னும் எமது மனதுகளில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு, நான் வாழும் காலத்தில் என்னுடைய வாயையும் என்னுடைய வயிற்றையும் பற்றி மாத்திரம் கவலைப்படாமல், என்னுடைய வாயை, என்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ள வேண்டும், உலகத்துடைய லட்சியம், உலகத்துடைய குறிக்கோள் அது மட்டும்தான், நானும் என்னுடைய குடும்பமும், நானும் என்னுடைய தொழிலும், நானும் என்னுடைய வயிறும் என்று ஒரு சுயநலவாதியாக ஒரு முஸ்லிம் வாழ்ந்து விடாமல், அல்லாஹ்வினால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பலங்கள், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆற்றல்கள், ஆளுமை பண்புகள், ஸ்கில்ஸ், இவைகளை எல்லாம் எனக்காக மட்டுமல்லாது, எனக்காக சம்பாதிப்பதற்கு மட்டுமல்லாது, இந்த உலகத்திலே ஆடம்பரமாக வாழ்வதற்காக மட்டுமல்லாது, என்னுடைய குடும்பத்தினருக்காக மட்டுமல்லாது, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பதற்காக மட்டுமல்லாது, என்னுடைய மார்க்கத்திற்கும், ஊருக்கும், சமூகத்திற்கும், எதிர்கால தலைமுறைகளுக்கும் என்னால் இந்த உலகத்தில் என்ன சாதிக்கலாம் என்பதனை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு சமூக நலவாதியாக முஸ்லிம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம். நாம் மறைந்ததோடு மனிதர்கள் எங்களை மறந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால், எங்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்றால், அல்லதீன சபகூனா பில் ஈமான்,
இன்று நாங்கள் ஹுதுபாக்களில் துஆ செய்கிறோம். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மாமனிதர்களுக்காக துஆ செய்கிறோம். அந்த மாமனிதர்களின் பட்டியலில் நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்றால் சுயநலவாதிகளாக எங்களுடைய வயிற்றுக்காக மட்டுமல்லாது, எங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக மட்டுமல்லாது, அல்லாஹ்வினால் எமக்கு தரப்பட்டிருக்கும் வளங்களை எல்லாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான வளத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். சிலருக்கு அல்லாஹ் பொருளாதார வளத்தை கொடுத்திருப்பான், சிலருக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருப்பான், ஆளுமை பண்புகளை கொடுத்திருப்பான், அரசியல் பலத்தை கொடுத்திருப்பான், அதிகாரத்தை கைகளில் கொடுத்திருப்பான். ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டும், அல்லாஹ்வின் மூலம் எனக்கு தரப்பட்டிருக்கும் பலம் என்ன? அல்லாஹ்வுடைய எந்த நியமத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இது எனக்காக மட்டும் தரப்பட்டதல்ல. நான் என்னுடைய மார்க்கத்தை இந்த வளத்தின் மூலம், இந்த நியமத்தின் மூலம் என்னுடைய மார்க்கத்திற்கு நான் என்ன செய்திருக்கிறேன், என்னுடைய ஊருக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், என்னுடைய சமூகத்துக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்று ஒரு முஸ்லிம் சமூக நலத்தில் அக்கறை கொண்டவனாக, மார்க்கத்தின் முன்னேற்றத்தில் ஈடுபாடு கொண்டவனாக வாழ வேண்டும் என்பதனைத்தான் இஸ்லாம் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சூரா யாசீனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுகிறோம், குறைந்தபட்சம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுகிறோம், குறைந்தபட்சம் ஜனாசா வீடுகளிலாவது நாங்கள் யாசீனை ஓதுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் வாழ்ந்து மறைந்ததன் பின்னர் அவர் வாழும் காலத்தில் வனக்துபு மா கத்தமு, இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் எந்தெந்த நற்கர்மங்களை எல்லாம் முன்கூட்டி அனுப்பி வைத்தார்களோ, தொழுத தொழுகைகள், நோற்ற நோன்புகள், கொடுத்த ஜகாத்துக்கள், சதகாக்கள், இவைகள் அனைத்தையும் நாங்கள் முன்கூட்டி அனுப்பி வைத்த அமல்கள், இவைகளை எல்லாம் நாங்கள் மிக பாதுகாப்பாக எழுதி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனை மட்டுமல்ல, வஆசாரஹும், இந்த உலகத்திலே அவர்கள் விட்டு சென்ற, அவர்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள், அவர்கள் ஏற்படுத்திய பிரதிபலிப்புகள், அவர்களினால் உலகத்தில் ஏற்பட்ட இன்ஸ்பிரேஷன், அவர்கள் விட்டு சென்ற லெகசி, இவைகளையும் நாங்கள் எழுதி வைப்போம். வாழ்ந்து மரணித்து விட்டார், அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு 5 பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுத்து விட்டார், ஒரு 10 நபர்களுக்கு எப்படி தொழ வேண்டும் என்று காட்டிக் கொடுத்து விட்டார், அவர் வாழும் காலத்தில் ஒரு மதரசாவை கட்டிவிட்டார், வாழும் காலத்தில் ஒரு மஸ்ஜிதை கட்டிவிட்டார், அவர் வாழும் காலத்தில் ஒரு பொது கிணற்றை கட்டி வைத்து விட்டார், அவர் வாழும் காலத்தில் ஊர் மக்களுடைய பொது நல பயன்பாட்டுக்காக ஒரு சதகா ஜாரியாவை விட்டு சென்று விட்டார். இவர் மறைந்ததன் பின்னரும் இவர் விட்டு சென்ற அந்த பிரதிபலிப்பின் மூலம் உலகத்தில் மக்கள் பிரயோஜனம் கண்டு கொண்டிருப்பார்கள். இவற்றுக்கான நன்மைகளையும் நாங்கள் எழுதி கொண்டே இருப்போம். நாங்கள் மறைந்ததோடு நெற்றி கருக்க, முழங்கால் கடுக்க, நாங்கள் தொழுத தொழுகைகள் எல்லாம் எல்லா ஃபைல்களும் மூடப்பட்டிருக்கும். மௌத்தானதன் பின்னால எங்களுக்கு தொலையலாம், எங்களுக்காக இன்னொருத்தருக்கும் தொலையலாம், தொழுகையோட ஃபைல் மூடப்பட்டாச்சு. ஆனா நாங்க உலகத்துல வாழும் பொழுது என்னுடைய மார்க்கம் வாழ வேண்டும், சமூகம் வாழ வேண்டும், ஊர் வாழ வேண்டும் என்பதற்காக, அடுத்த தலைமுறை மார்க்கத்தோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆற்றிய சேவைகள், எமது சாதனைகள் அது உலகத்திலே நின்று கொண்டிருக்கும். நாங்கள் மண்ணறைகளில் இருந்தாலும் ஊர் மக்களுடைய, நாட்டு மக்களுடைய, சமூகத்தினருடைய மனதுகளில் வாழ்ந்து கொண்டிருப்போம். எப்பொழுதும் எங்களுக்கான துஆக்களும் நன்மைகளும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய, இமாம்களுடைய வரலாறுகளை ஒரு பக்கம் வைத்துவிட்டு இந்த நாட்டில், இலங்கை திருநாட்டில் 1200 வருட வரலாற்று பின்னணியை கொண்ட இந்த முஸ்லிம் சமூகம், நாங்கள் இந்த நாட்டில் இன்றளவும் 2000க்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகளோடு, 350 மதரசாக்களோடு,
நூற்றுக்கணக்கான தக்கியாக்களோடு, ஜாவியாக்களோடு, மர்கசுகளோடு, பல்லாயிரக்கணக்கான குர்ஆன் மதரசாக்களோடு, மக்தபுகளோடு, இஸ்லாமிய ஆடை கலாச்சாரத்தோடு, முஸ்லிம்களுக்கான தனியார் சட்டங்களோடு, எங்களுக்கான உரிமைகளோடு, முஸ்லிம் என்ற ஐடென்டிட்டியோடு, முஸ்லிம் என்ற தனித்துவ அடையாளத்தோடு, முஸ்லிம்களுக்கு அந்த யூனிக்னஸ், அந்த ஐடென்டிட்டி, அதனோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த சூழல் எமக்கு எப்படி கிடைத்தது? எமது நாட்டுடைய ஒரு 150 வருட வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றால் இந்த நாட்டிலே வாழ்ந்த எமது முன்னோர்கள், உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், ஷேகுமார்கள், அரசியல் தலைவர்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், அவர்கள் இந்த நாட்டில் மேற்கொண்ட சேவைகள், சாதனைகள், வேலை திட்டங்கள், அவைகளைத்தான் இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டம் இலங்கை முஸ்லிம் சமூகம் ஆன்மீகம், அரசியல், பொருளாதாரம், கல்வி எல்லா துறைகளிலும் பின்தங்கியிருந்த காலம். முஸ்லிம் சமூகத்தை மேம்படுத்த வேண்டும், முஸ்லிம் சமூகம் எல்லா துறைகளிலும் பலம் பெற்ற சமூகமாக மாற வேண்டும், சமூகத்தை மாற்ற வேண்டும், சமூகத்தை தூக்கிவிட வேண்டும் என்பதற்காக பற்பல அறிஞர்கள் உழைத்தார்கள். தென்னிந்தியாவில் இருந்து மார்க்க பணிக்காக வந்த அல் ஆலிமுல் அரூஸ் அல்லாமா மாப்பிள்ளை லப்பி ஆலிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இலங்கை முஸ்லிம்களை ஆன்மீக ரீதியில் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக, மார்க்க கல்வியை ஊட்ட வேண்டும் என்பதற்காக 1884ஆம் ஆண்டு மதரசத்துல் பாரியை ஆரம்பித்து வைக்கிறார். இந்த நாட்டில் 350க்கு மேற்பட்ட தொகையை கொண்ட மஸ்ஜிதுகளையும், குர்ஆன் மதரசாக்களையும், ஏனைய அரபு மதரசாக்களையும், தக்கியாக்களையும் அவர்கள் உருவாக்கி சென்றார்கள். 350க்கு மேற்பட்ட இந்த ஆன்மீக கூடங்கள், இவைகளின் மூலம் இலங்கை முஸ்லிம் சமூகம் ஆன்மீக ரீதியாக பலப்படுத்தப்பட்டது. இன்று அதனுடைய அவர்கள் தூவிய அந்த விதை, ஒரு மதரசாவுக்கு அவர்கள் தூவிய விதை இன்று 350க்கு மேற்பட்ட மதரசாக்களை கொண்ட ஒரு சமூகமாக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் சாதனை. சமூகத்துக்காக இதனைத்தான் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு காணி வாங்கி வைத்து விட்டு, பல வீடுகளை கட்டி கொடுத்து விட்டு, என்னுடைய பரம்பரை நலமாக வாழ வேண்டும் என்பதல்ல, என்னுடைய மார்க்கமும் சமூகமும் நாடும் நாட்டு மக்களும் பலமாக வாழ வேண்டும் என்பதற்காக உழைக்கக்கூடியவர்கள் தான் சாதனையாளர். கண்ணியமானவர்களே, அதே கால பிரிவில் முஹம்மது காசிம் சித்திலப்பை ரஹிமஹுல்லாஹ் இலங்கை முஸ்லிம் சமூகம் பொது கல்வித்துறையில் ஒரு பக்கம் அல் ஆலிமுல் அரூஸ் அவர்கள் ஆன்மீக கல்வியில், மார்க்க கல்வியில் சமூக முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்காக மதரசாக்களையும், மஸ்ஜிதுகளையும், தைக்காக்களையும் உருவாக்கி அவர்கள் சமூகத்துக்காக சேவையாற்றியதை போன்று கல்வித்துறையில், அரச உத்தியோகத்துறையில் முஸ்லிம் சமூகம் வீழ்ச்சி கண்டிருக்கிறது. இந்த முஸ்லிம் சமூகத்தை கல்வித்துறையில் வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக 1884ஆம் ஆண்டு கொழும்பில் அல் மதரசத்துல் ஹைரியா என்ற முஸ்லிம் மாணவர்களுக்கானது ஒரு பாடசாலையை ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்தில் எமது நாட்டில் நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் காணப்பட்டன. பிரிட்டிஷ் ஆட்சி காலம். அந்த காலத்தில் ஆங்கிலேய அரசின் மூலம் நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. முஸ்லிம் சமூகம் அந்த பாடசாலைகளுக்கு எமது பிள்ளைகளை அனுப்பவில்லை. ஏனென்றால் அந்த பாடசாலைகளுக்கு சென்றால் ஆங்கிலம் படிக்கலாம், அரச உத்தியோகம் எடுக்கலாம், அரச பதவிகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் எமது மார்க்கத்தையும், எமது கலாச்சாரத்தையும், எமது பண்பாட்டையும் இழக்க வேண்டி வரும். ஆங்கிலேயர்களின் அந்த பாடசாலைகளில் உலக கல்வி மட்டுமல்ல, அவர்களது மார்க்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவ செய்யப்பட்டது. அவர்களது வேத கருத்துக்களும் ஊடுருவ செய்யப்பட்டது.
அந்த பாடசாலைகளுக்கு சென்ற இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகத்து மாணவர்களும் தமிழ் சமூகத்து மாணவர்களும் அவர்களுடைய மார்க்கங்களையும் கலாச்சாரங்களையும் விட்டு வெளியேற ஆரம்பித்தார்கள். முஸ்லிம் சமூகம் பாதுகாக்கப்பட்டது. ஏனென்றால் இவங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் ஃபத்வா கொடுத்தார்கள், பாடசாலைக்கு செல்வது ஹராம். இந்த ஃபத்வாவை கேட்டா நாங்க இன்றைக்கு சிரிக்கிறோம். முட்டாள்தனமான உலமாக்கள், முட்டாள்தனமான முன்னோர்கள். ஸ்கூலுக்கு போறது ஹராம் என்றாங்களே, படிக்கிறத ஹராம் என்றாங்களே. ஆனால் எமது முஸ்லிம் சமூகத்தின் இஸ்லாத்தை, மார்க்கத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, முஸ்லிம்களுக்கு என்ற அந்த யூனிக்னஸ், தனித்துவ அடையாளத்தை பாதுகாத்தது இந்த ஃபத்வா தான். ஏனென்றால் அந்த காலத்துல முஸ்லிம்களுக்கென்ற தனியான ஸ்கூல் காணப்பட இல்லை. முஸ்லிம் பிள்ளைகள் படிக்கிறண்டா வெள்ளக்காரண்ட ஸ்கூலுக்கு போகும், கலப்பு பாடசாலைகளுக்கு போகும். அங்க எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. இஸ்லாம், எமது பண்பாடு, எமது கலாச்சாரம், எமது ஒழுக்கம் எல்லாத்தையும் வெளியே கலட்டி வச்சுட்டு தான் ஸ்கூலுக்குள்ள போகணும். அறிஞர் சித்திலப்ப இத கவலையோட பார்த்தாங்க. ஒரு பக்கம் எமது மார்க்கம் பாதுகாக்கப்படணும், இன்னொரு பக்கம் இந்த கல்வி இதுவும் எங்களுக்கு வேணும். இந்த நிலைமை தொடரக்கூடாது. என முஸ்லிம் சமூகம் எமது பிள்ளைகளை, மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்பாமைக்கான காரணம் உலக கல்வி எங்களுக்கு தேவையில்லை என்பதனாலே அல்ல. அவங்க பயப்படுறாங்க மார்க்கத்தை இழக்க வேண்டி வந்துருமோ. எனவே ஒரு புதிய ஒரு கன்செப்டை கொண்டு வந்தாங்க. முகமது காசிம் சித்திலப்பை ரஹிமஹுல்லா ஒரு புதியதொரு கன்செப்டை கொண்டு வந்தாங்க. மாடர்ன் நாலேஜ் இன் இஸ்லாமிக் என்வாயன்மெண்ட், சமய சூழலில் நவீன கல்வி, இஸ்லாமிய சூழலில் உலக கல்வி என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து அரசாங்கத்துடைய உதவியை மட்டும் எங்களுக்கு தாங்க, ஸ்கூல நாங்க நடத்துறோம், சிலபஸ் நாங்க போடுறது, பாடம் நாங்க போடுறது, ஆசிரியர்கள் நாங்க போடுறது, உள்ளுக்கு இருக்கிற கலாச்சாரம் எங்களுடையது, நாங்க கற்றுக் கொடுக்கும் ஒழுக்கம் எங்களுடையது, மார்க்கம் எங்களுடையது, உதவியை மட்டும் நீங்க தாங்க. அல் மதரசத்துல் ஹைரியா ஆரம்பிக்கப்பட்டது 1884. இன்று 2000க்கும் இன்று கிட்டத்தட்ட 850-900 அரச பாடசாலைகள் முஸ்லிம்களுக்கு என்று மட்டும் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டில உள்ள கலவன் பாடசாலைகள் பிற சமயத்தவர்களின், சமூகத்தவர்களின் பாடசாலைகளுக்கு எங்கட முஸ்லிம்கள் பெய்திருந்தா என்ன நடந்திருக்கும்? எங்கட மார்க்கம், எங்கட கொள்கை, எங்கட அகீதா, எங்கட ஃபிக்ஹ், எங்கட ஒழுக்கம், பண்பாடு எல்லாம் எங்க செதறி போயிருக்கும். எங்கட பொம்பளை பிள்ளைகள் எந்த உடுப்போட ஸ்கூல் போய்த்திருப்பாங்க? 2 ஆள் ஒன்று நடந்தீங்க. ஒன்று மார்க்க பற்றுள்ளவங்க மார்க்கத்தை பாதுகாக்கணும் என்றதுக்காக பொம்பளை பிள்ளைகளை படிக்க விட்டு இருக்க மாட்டாங்க. சரி, மார்க்கம் போனா போகட்டும் என்றவங்க படிச்சிருப்பாங்க, மார்க்கத்தை விட்டு இருப்பாங்க. முஸ்லிம் சமூகத்துல 2 ஆள ஒன்று ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடந்திருக்கும். மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கும், கல்வியை இழந்திருப்பார்கள், கல்வியை பெற்றிருப்பாங்க, மார்க்கம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கும். இந்த நிலைமையை மாத்தணும். எனவே இஸ்லாமிய சூழலில் நவீன கல்வி, முஸ்லிம்களுக்கு என்ற தனியால் பாடசாலைகள் இந்த நாட்டில் ஆரம்பிக்கப்படணும் என்ற கருத்தை முன் வச்சாங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க, அரசாங்க உதவியை பெற்றுக் கொண்டாங்க. அதுக்கான சிலபஸ், பாடத்திட்டம் நாங்களே கிதாபுகளை எழுதுறோம். அரபு பாடம், இஸ்லாமிய நாகரீகம், அரபு இலக்கணம், அரபு இலக்கியம் இவைகள் அனைத்தும் ஆரம்ப கால பாடசாலைகளில் பாடங்களாக போதிக்கப்பட்டது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கு முஸ்லிம் ஆசிரியர்கள் நியமிக்கப்படணும் என்றதை வலியுறுத்தினார். இது சாதனை. இன்று எமது முஸ்லிம் சமூகம் இஸ்லாத்தோடு, எமது கலாச்சாரத்தோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான அனைத்து நன்மைகளும் அந்த அறிஞருடைய கபருக்கும் போய்கொண்டிருக்கும். அவரை பற்றி நாங்கள் இன்று மிம்பரிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த காலத்தில் எமது முஸ்லிம் சமூகத்தின் வளர்ச்சிக்காக, எமது நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காக, இஸ்லாத்துடைய பாதுகாப்புக்காக உழைத்த
இன்னொரு மாமனிதர் அரசி மரிக்கார் வாப்பிச்சி மரிக்கார் என்பவர். இவர் ஒரு கட்டிடக்கலை கொந்துராத்துக்காரர். எமது நாட்டில் உள்ள நேஷனல் மியூசியம் இவருடைய வடிவமைப்பில தான் கட்டப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலம் 1900ஆம் ஆண்டளவுல இந்த கொண்டர் கொடுக்கப்பட்ட மிக அழகாக அந்த கட்டிடத்தை கட்டி முடிச்சார். இன்றைக்கு ரொம்ப அழகானது ஒரு பில்டிங் நேஷனல் மியூசியம். இலங்கைக்கான பிரிட்டிஷ் கவர்னர் கேட்கிறாரு, இவ்வளவு அழகா கட்டிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்களாக இருந்தா என்ன கேட்டு இருப்போம்? உங்களோட பிரிட்டிஷ் இங்கிலாந்துல உள்ள ஒரு கேம்பஸ்ல என்ற 2 பிள்ளைகளுக்கு சீட் தாங்க, அல்லது இலங்கையில இந்த காலனித்துவ நாட்டுல நல்ல ஹை லெவல் அரசாங்க உத்தியோகம் என்ற தாங்க, அல்லது கொழும்புல ஒரு காணி தாங்க, நல்ல ரூடு தாங்க கேட்டு இருப்பாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு ஒன்று மானம், என்ற ஒரே ஒரு கோரிக்கை என்னண்டா, வெள்ளிக்கிழமை தினங்களில் இந்த மியூசியம் மூடப்படணும். ஏனண்டா இந்த நாட்டுல வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த மியூசியத்தை பார்க்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை வந்து தங்களுடைய ஜும்மா தொழுகைய அவர்கள் பாழாக்கி விடக் கூடாது. இதுதான் சமூக உணர்வு, இதுதான் மார்க்க உணர்வு. எனக்கு ஒன்று மானம், உங்களோட உத்தியோகம், உங்களோட பதவிகள், உங்களோட பட்டங்கள், உங்களுடைய பொருளாதார உதவிகள் எனக்கு எதுவும் மானம். என்னுடைய நாட்டில் இஸ்லாம் பாதுகாக்கப்படணும், முஸ்லிம்களுடைய மார்க்கம் ஆன்மீகம் பாதுகாக்கப்படணும். வெள்ளிக்கிழமை தினங்களில் இந்த மியூசியம் மூடப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, பல தசாப்தங்களாக இது இந்த நாட்டுல நடைமுறையில் இருந்தது. 2000ஆம் ஆண்டுக்கு பின்னால ஆட்சிக்கு வந்த ஒரு சில அரசுகளின் மூலம் இந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. போனவங்களும் ஒரு சிலர் வந்து சொன்னாங்க, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தாராளமா திறக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இதுதான் சமூக நலனை பற்றிய பார்வை, மார்க்கம் பாதுகாக்கப்படும் என்ற பார்வை இதுதான். அந்த காலத்துல 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இலங்கை முஸ்லிம் சமூகம் கல்வித்துறையில பின்னடைஞ்சிருந்தது. 1884 அறிஞர் சித்திலப்பை ரஹிமஹுல்லா அல் மதரசத்துல் ஹைரியாவை ஆரம்பிச்சாங்க. 1892ஆம் ஆண்டில் மதரசத்து ஜாஹிரா கல்லூரி கொழும்புல ஆரம்பிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னின்று உழைச்சவங்களில் ஒருவர்தான் வாப்பிச்சி மரிக்கார். முகமது காசிம் சித்திலப்பை எகிப்தில் இருந்து நாடு கடத்தப்பட்டிருந்த உராபி பாஷா, எகிப்தை சேர்ந்தவர், சமூக அக்கறையுள்ளவர். இந்த முன்னோடிகளுடைய உழைப்பின் விளைவாக கொழும்புல ஜாஹிரா கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. முஸ்லிம் சமூகத்தில் இருக்கும் மாணவர்களும் நவீன கல்வியை படிக்கோணும் இஸ்லாமிய சூழலில் என்ற கருத்தின் அடிப்படை. தொடர்ந்து முஸ்லிம் சமூகத்துக்காக உழைத்த இன்னொரு மாமனிதர் வாப்பிச்சி மரிக்காருடைய பேரர் சர் ராசிக் ஃபரீத். அவர் இந்த நாட்டுல கல்வி அமைச்சராக இருந்த காலப்பிரிவுல, கல்வி குழுவில் இருந்த அந்த காலத்துல முஸ்லிம் கிராமங்களில் என்ற நகர்ப்புறங்கள்ல படிக்கிற வசதி இருக்குது. சிட்டிகள்ல ஸ்கூல்கள் ஆரம்பிக்கப்பட்டது, மாணவர்கள் நிறைய படிச்சாங்க. உள்ளூர் பகுதிகளில், நாட்டு பகுதிகளில், கிராம பகுதிகளில் மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கான ஏற்பாடு கிடையாது. எங்கட நாட்டுல 288 கிராமப்புற முஸ்லிம் பாடசாலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு இவர் முன்னோடியாக இருந்து உழைச்சாறு, பாடுபட்டார். அது மட்டுமல்ல, கொழும்புல தனக்கு சொந்தமான 4 பில்டிங்கோட தனக்கு சொந்தமான 1/2 ஏக்கர் நிலத்தை சதகா ஜாரியாவாக கொடுத்து பம்பலப்பிட்டி முஸ்லிம் லேடிஸ் காலேஜ் அங்கு ஆரம்பிக்கப்பட்டது. சர் ராசிக் ஃபரீதுடைய சொந்த காணி கொடுக்கப்பட்டு தான் இன்று அந்த ஸ்கூல் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இது சாதனை. சமூகத்துக்காக வாழ்ந்தவர்கள். அவருடைய ஒரு கருத்து என்னண்டா, எங்கட
முஸ்லிம் சமூகம் கல்வித்துறையில் முன்னேற்றம் அடைந்து வந்தாலும் ஆண் மாணவர்கள் படிக்கிறாங்க. இன்றைக்கு அடுத்த பக்கம் இன்றைக்கு படிக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளைகள். ஒரு ஸ்கூலுக்கு போனா 95% பெண் ஆசிரியைகள் தான் இருக்கிறாங்க. ஆண் ஆசிரியர்களை காண கிடைக்கல. படிக்கிற வீதம் குறைச்சல். அந்த காலத்துல ஆண்கள் படிச்சாங்க, பொம்பளை பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது முஸ்லிம் சமூகம் பின்தங்கி இருந்தது. இவர் கவலைப்பட்டு சொன்னார், எங்கட சமூகத்துல ஒவ்வொரு கல்வி கற்ற இளைஞனுக்கும் கல்வி கற்ற ஒரு மகள் உருவாக்க வேண்டும் என்ற தொனிப்பொருளின் அடிப்படையில் பாடுபட்டு உழைச்சி இந்த நாட்டில மிக பெரும் சேவைகளை செஞ்சார். எங்கட முஸ்லிம் சமூகத்தின் ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்களாக இருக்கணும் என்பதற்காக 1941ஆம் ஆண்டு ட்ரைனிங் காலேஜ் முஸ்லிம்களுக்காக மட்டும் அவர் முன்னின்று ஆரம்பிச்சு வச்சார். ரமலான் மாதத்தில் முஸ்லிம் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதன் மூலம் நோன்ப குர்பான் கொடுத்திடக்கூடாது. எனவே ரமலான் மாதங்களில் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு அரசாங்க விடுமுறை கொடுக்கப்படணும் என்று விடுமுறை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உழைச்சார். கண்ணியமானவர்களே, முன்னோர்களுடைய சாதனைகள். 20ஆம் நூற்றாண்டில் மத்திய கால பிரிவில் நடந்த இன்னொரு சாதனை தான் பதியுத்தீன் மஹ்மூத் அவர்களுடைய சேவைகள். இலங்கை முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் சேவை என்ற ஒரு வானொலி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. முஸ்லிம்களுக்கென்ற ஒரு தனியானதொரு அலைவரிசை, முஸ்லிம் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை. அது மட்டுமல்ல, அவர் ஒரு கருத்தை முன் வச்சார். இலங்கை முஸ்லிம் சமூகம் கல்வித்துறையில் கண் விழிக்கும் வரை நான் கண் உறங்க மாட்டேன் என்ற கருத்தை சொன்னார். தன்னுடைய மகளை கம்பல ஜாஹிராவுக்கு முதலாவது ஃபர்தாவ அணிவிச்சி அனுப்பினவர் பதியுத்தீன் மஹ்மூத் ரஹிமஹுல்லா அவங்கதான். இன்று வரைக்கும் அந்த ஃபர்தாவுடைய ஆடை கலாச்சாரம் எங்கட நாட்டில மாணவிகளினால் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, இப்படி எங்கட சமூகத்தின் விடிவுக்காக, சமூகத்தின் பாதுகாப்புக்காக உழைத்தவர்கள் எங்கட நாட்டில அவர்களுடைய உழைப்பின் விளைவைத்தான் இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 1951ஆம் ஆண்டு MH அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களினாலும் மர்ஹூம் வாஃபிர் ஆலிம் அவர்களினாலும் தலாப்பிட்டியில் அஹதியா பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. அவர் அட்வொகேட்டாக இருந்தவர். ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு வருகிறது. ஒரு முஸ்லிம் யுவதி, ஒரு முஸ்லிம் புள்ள ஒரு அந்நியனோட தவறான தொடர்பில் அகப்பட்டு கௌரவமான கண்ணியமான குடும்பம் கேஸ் இவருக்கு வருகிறது. விசாரிக்கிறார். அந்த புள்ளையிட்ட கேட்டாரு, மகள் உங்களுக்கு தெரியாதா ஒரு முஸ்லிம் அந்நியனை திருமணம் முடிக்கலாம்? உங்களுக்கு தெரியா? அந்த புள்ள சொல்லி, எனக்கு அப்படி ஒண்ணு தெரியாது, இஸ்லாத்துல அப்படி ஒண்ணு இருக்கு எனக்கு தெரியா, நான் நினைச்சு கொண்டிருந்தேன் நினைச்சவங்களுக்கு நினைச்ச மார்க்கத்தை உள்ளவங்களை முடிக்கலாம். அப்ப அவருடைய சிந்தனையில தோன்றியதான் எமது முஸ்லிம் மாணவ மாணவிகளுக்கு இஸ்லாத்தை மாத்திரம் போதிப்பதற்கான அரசு அங்கீகாரம் கொண்ட பாடசாலை போன்ற ஒரு முறை ஆரம்பிக்கப்படணும். அல் மதரசத்துல் அஹதியா என்ற ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்படும் அஹதியா பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது 1951ஆம் ஆண்டு. கண்ணியமானவர்களே, எங்கட சமூகத்துடைய மார்க்கம், ஒழுக்கம், பண்பாடு, தீன் இவைகள் அனைத்தும் பாதுகாக்கப்படணும். இஸ்லாமிய ஐடென்டிட்டியோடு, இஸ்லாத்தின் அந்த யூனிக்னஸோடு முஸ்லிம் சமூகம் என்றென்றும் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக முன்னோர்களுடைய உழைப்பின் விளைவைத்தான் இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்ற சாதனையாளர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கும் பலம் என்ன, என்னுடைய பலம் என்ன,
எனக்கு அரசியல் பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, அறிவு இருக்குது, கல்வித்துறையில் ஈடுபாடு இருக்குது. எந்தெந்த துறையில் எங்களுக்கு ஈடுபாடு பலம் இருக்குதோ அந்த பலத்தை பயன்படுத்தி எங்களது வாய்களை, வயிற்றை, குடும்பத்தை மாத்திரம் பலப்படுத்தி மறைந்து போகாமல், மண்ணோடு மண்ணாகி போய்விடாமல், இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் எவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பலங்கள், நியமத்துகள் அனைத்தையும் பயன்படுத்தி மார்க்கத்தையும், எமது சமூகத்தையும், எமது ஊரையும், நாட்டு மக்களையும் எப்படி பலப்படுத்தலாம், அடுத்த தலைமுறைகளுக்கும் எப்படி நலவுகளை கடத்தலாம் என்பதை பற்றி கவலைப்பட்டு சமூகத்துக்காக, மார்க்கத்துக்காக வாழ்ந்து மறைந்ததன் பின்னரும் மக்களின் மனதில் வாழக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் எமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சூரா யாசீனில் அல்லாஹ் சொல்வதை போல் இந்த உலகத்தில் ஒரு அடையாளத்தை நாங்க விட்டுட்டு போகும். நாங்க மறைந்ததன் பின்னாலும் எம்மை பற்றி பேசும் ஒரு தலைமுறையை, ஒரு அடையாளத்தை நாங்க விட்டுட்டு போறதுதான் மிக பெரும் சாதனை. எனவே வாழும் காலத்தில் செய்ய முடியுமான அமல்கள் மிக குறைவு, ஆயுட்காலம் மிக குறைவு. எவ்வளவுதான் புழுந்து தொழுதாலும் அமல் செஞ்சாலும் ஓரளவுதான் செய்யலாம். குறைந்த ஆயுட்காலம், குறைந்த அமல்கள் செய்கிறோம். ஆனால் நாங்கள் விட்டுட்டு செல்லும் சதகா ஜாரியாக்கள், எமது சாதனைகள், சேவைகள், அவைகளின் மூலம் அல்லாஹ் எமக்கு சதகாவுடைய நன்மைகளை அனுப்பி கொண்டே இருப்பான். அப்படியான சாதனையாளர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கும் இந்த சதகா ஜாரியாவின் துறையில் எமது முன்னோர்களை போன்று உழைத்து சாதனையாளர்களாக மாறி மறைந்தும் மனதுகளில் வாழும் நல்ல மனிதர்களாக நாங்கள் அனைவரும் மாற முயற்சிப்போமாக. இதற்கான நல்ல உணர்வையும் யகீனையும் யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஈமானை பலப்படுத்துவாயாக. நபியுடைய சுன்னத்தின் பின் வாழக்கூடியவர்களாக எங்களை மாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரை சேர்ந்த ஒரு சகோதரர் வெளிநாட்டில் சுகீனமுற்றிருக்கிறார். யா அல்லாஹ் அதே போன்று யார் யாரெல்லாம் நோய்களினால் பாதிக்கப்பட்டு, பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் பூரண ஆபியத்தை கொடுத்தருள்வாயாக, சுகத்தை, நிவாரணத்தை கொடுத்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين الأربعة أبي بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن أبي طالب رضي الله عنه وعن سائر الصحابة رضوان الله عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين
وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على رسولك سيدنا محمد والحمد لله رب العالمين.